ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க? இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்னதான் கேப் அப்பாக இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங்கான சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் இன்னைக்கு அமைஞ்சிருந்தது. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் மெத்தடாலஜியில் எப்படி எல்லாம் புரிஞ்சிக்க முடியுன்றத இன்னையோட மார்க்கெட் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும், இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருந்தால். ஸோ நான் எப்படி இந்த மார்க்கெட்டை பார்த்துருக்கேன், நான் என்ன அப்சர்வ் பண்ணுன்றதை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட ஹோல் மார்க்கெட்டே அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளேயே தான் இன்னைக்கு ஃபியூச்சர் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கேண்டலோட 5 மினிட்ஸ் அந்த 5 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹை அண்ட் லோ படி பார்க்கும்போது டாப் வந்து 25,900 ஸ்ட்ரைக்கும், பாட்டம் வந்து 25,800 ஸ்ட்ரைக்கும் நமக்கு கிடைச்சது. ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா சின்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டலாக எனக்கு ஃபியூச்சரில் அப்சர்வ் பண்ணதுனால நான் என்ன பண்ணுறேன், டாப்லேருந்து அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 900 கால் அண்ட் புட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். 900 கால் அண்ட் 900 புட்டு 900 புட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ டாப்ல எப்பவுமே வந்து புட்டு டாமினேட் பண்ணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், காலுடைய ஹையான ஒரு 78.25 78.25 நம்ம இங்க மார்க் பண்றோம். இது காலுடைய ஹை. ஸோ காலுடைய ஹை வந்து சேம் ஆப்போனன்ட் ஹைன்றதுனால நான் என்ன பண்றோம், டார்க் லைன். ஸோ 78.25. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக்கோட ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி லோ பார்த்தீங்கன்னா அங்கே கீழே தான் இருக்கும், 90.9. ஸோ அப்போ 91 வச்சுக்கலாமா? 91ன்றது லோ பாயிண்ட். ஸோ 91. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி டாப்பில் வந்து 25,900 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் தான் குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ அட் த சேம் டைம் பாட்டமையும் நம்ம அப்சர்வ் பண்ணோம். பாட்டம் பார்த்தீங்கன்னா 800 கால் புட்டு எடுத்து வச்சு பார்க்கலாமா? 800 கால் அண்ட் புட்டு. இதுல பாட்டம்ல எப்பவுமே வந்து கால் டாமினேட் பண்ணிருக்கணும். ஸோ அந்த வகையில புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 99. அந்த 99 நான் காலில் மார்க் பண்றேன். ஓகே, சேம் ஸ்ட்ரைக்கோட ஹை 99. ஓகே, அதே மாதிரி இதனுடைய லோ, ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய லோ அதை மட்டும் தான் எடுத்திருக்கேன், 86. அந்த 86 நாம இங்க மார்க் பண்றோம். 86 மார்க் பண்றோம். ஸோ இங்கேயும் பார்க்கும்போது டெக்னிக்கலி பார்க்கும்போது நமக்கு 800 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் தான் இருக்கும். ஏன்னா ஆப்போனட் ஹைக்கு மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. பட் ஒன் திங் இஸ் நெகட்டிவ் சினாரியோல நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து 25,800 காலை ட்ரெண்ட் பாயிண்டா சினாரியோ இருந்திருந்தா கூட வேலிடா எடுத்துக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது டாப்ல இருக்கக்கூடிய 900 புட் ட்ரெண்ட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். அந்த ஃபாலோ பண்ணும்போது அவன் ஆல்ரெடி 850 நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இதுல 900 கால் அண்ட் புட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம டாப்ல இருந்தா நம்ம ஃபாலோ ஸ்டார்ட் பண்ண போறோம். 900 கால் புட் அதுல பாத்தீங்கன்னா ஸோ சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் என்ன, 850க்கு போகணும். 850 கால் நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது 850 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 104.10. ஸோ 104.10 நம்ம இங்கே மார்க் பண்றோம். இது ஆப்போனண்டோட ஹை. நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் 104.5. ஓகே, ஸோ இவனோட லோ வந்து 91. அந்த 91 எல்லாருக்கும் இப்போ ட்ரெண்ட் பாயிண்டா கிடைக்கும். ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா இருக்கும். இந்த வகையில் 91 நான் இங்கே ப்ளாட் பண்ணுறேன். ஸோ இது ஆப்வியஸாக 850 வந்து கிராஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கேண்டல்லே. அதனால நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கான 800 விச் இஸ் பாட்டம் ஸ்ட்ரைக். அந்த பாட்டம் ஸ்ட்ரைக்ல இந்த 91ன்றது எனக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா நான் இங்கே பிளேஸ் பண்றேன். எக்ஸாக்டா அந்த 91க்கு பிலோ சஸ்டெயின் பண்ண முடியாம இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஹோல் டே அப்படிதான். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா 800 பிலோ மார்க்கெட் போறது மிக மிக கடினம். இதனுடைய ஹை என்ன, 155. இதுதான் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். ஸோ 155. இந்த அன்பார்ச்சுனேட்லி 155ன்ற டார்கெட்டும் இன்று சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணி தாண்ட முடியவில்லை. யாரால? 25,900 புட்டால. ஓகே, சரி. ட்ரெண்ட் பாயிண்ட் லோல இவ சப்போர்ட் எடுக்கிறான்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சேம் ஸ்ட்ரைக்கை பார்க்கலாம். ஏதாவது 800 புட்டை எடுத்து பார்க்கலாம். 800 புட்டை எடுத்து பார்க்கும்போது 800 புட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் டிஃபீட் ஆகி தான் இருக்கிறானே. அதே டிஃபீட் ஆகிருக்க கண்டிஷன் பாருங்க. இதோட ஹை வந்து 99. அந்த 99 எஸ் 99. அந்த 99 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 99. ஓகே, ஏற்கனவே 99 தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 99 பார்த்தீங்கன்னா ஆப்போனண்டோட ஹை, சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்டோட ஹை. அதை டிஃபீட் பண்ணி மறுபடியும் உள்ளவரா டிஃபீட் பண்ற. ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போக முடியல. ஆப்போனண்ட்டையும் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா டிஃபீட் பண்ணி ஒன் செகண்ட் உள்ள வரான். அதாவது சினாரியோ வந்து 800 கால் வந்து கடைசி வரைக்கும் 800 புட்டை வந்து
விடவே இல்லை, தன்னை வந்து கிராஸ் ஓவர் பண்ண விடவே இல்லை. ஆல்சோ 800 புட்டு பார்த்தீங்கன்னா காலுடைய லோ இந்த டேல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் லோ தான் லோயஸ்ட் லோ 86, அந்த 86க்கு பிலோவே தான் இருந்துச்சு. ஸோ இந்த சினாரியோ என்ன நமக்கு சொல்லுதுன்னா 800க்கு கீழே மார்க்கெட் போக மாட்டேங்குது அப்படிங்கிற சினாரியோ சொல்லுது. டாப்ல பார்த்தீங்கன்னா 900க்கு மேல மார்க்கெட் போக முடியாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் குரூப்ல ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தேன் 800 to 900 அந்த ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் பவுண்டடா இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டை பயன்படுத்தி ஒரு சைடு வந்து பிரீச் ஆயிருக்கணும், அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கணும். இன்னைக்கு டேல காலுக்கு தான் வந்து நிறைய முறை வந்து சப்போர்ட் இங்க கிடைச்சது. ஏன்னா ஒரு தடவை சப்போர்ட் கிடைச்சது. பட் ப்ரீவியஸா வச்ச ஹையையே பிரேக் பண்ண முடியாம இவன் தவிச்சிட்டு இருந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது காலால மார்க்கெட்டை அப் ட்ரெண்ட் கொண்டு போக முடியல. சேம் சினாரியோ நம்ம புட் சைட்லயும் பார்க்கலாம். புட் சைட்ல பாத்தீங்கன்னா அதாவது டாப்ல 25,900 25,900 புட் அண்ட் கால் ரெண்டு தெரிஞ்சு பாருங்க. நீங்க பாருங்க கடைசி வரைக்கும் காலால ஆப்போனண்டோட லோவுக்குள்ள போகவே முடியலன்றது கிளியரா தெரிஞ்சிருச்சு. பட் அட் த சேம் டைம் 900 புட்டால அவனுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் அதாவது இன்ட்ராடே லோல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தான். ஸோ இன்னியோட சினாரியோ ரொம்ப எளிமை. 900 புட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால 900 காலை விட மார்க்கெட் 900க்கு மேல போகாது. 800 கால் வந்து 800 புட்டை விட ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மார்க்கெட் 800 பிலோ போகாது. அப்போ 900க்கும் 800க்கும் நடுவுல இருக்கும் பட்சத்துல அந்த 850ங்கிற ஒரு போர்ஷனை யாராவது ஸ்ட்ராங்கா அப்பர் ஹேண்ட் எடுத்திருந்தால் மேபி டைரக்ஷன் கேன் பி பிக் ஆயிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை யாருமே கடைசி வரைக்கும் எடுக்கல. இன்ஃபேக்ட் இங்க பாருங்க 850 புட்டுடைய காலுடைய ஹை, அந்த ஹைக்கு உள்ள வந்த பிறகு அந்த ஹையே இவனுக்கு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல 850க்கு மேலேயே சர்வை பண்ண முடியாத சுச்சுவேஷன், 850க்கு கீழே போக முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டுடுச்சு மார்க்கெட்ல. ஸோ அதனால புட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீக்கர் ஆச்சு. சரி வீக்கர் ஆச்சுன்றதுக்காக கால் சப்போர்ட் எடுத்துச்சா, கால் வந்து ரியாக்ட் பண்ணிச்சா அப்படின்னா அதுவும் இல்லை. 800 கால் 800 புட்ல பாருங்க 800 புட் கம்பல்சரி தோத்துருச்சு, ஒன்றும் பண்ணதில்ல. 800 கால் ஆப்போனண்ட்டை வின் பண்ணிச்சு. ஸோ 850 புட்டை எடுத்து பார்க்கும்போது அவனுடைய ஹையான அரௌண்ட் ஒரு 150, அந்த 150க்கெல்லாம் இவன் டச்சு கூட போல, அதை எட்டியே பார்க்கல 150. ஸோ சினாரியோ வந்து அந்த 850ங்கிற அந்த ஒரு லெவலை வந்து யாராலையுமே ஹோல்டு பண்ண முடியலை. இதுதான் நிதர்சனமான உண்மை, இன்னைக்கு நடந்த விஷயம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை நம்மளால மேத்தமெட்டிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது அப்சர்வ் பண்ண முடியுதுன்றத எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்களோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேற யாருக்காவது நீங்க இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நாளையோட மார்க்கெட் இன்னைக்கு எந்த அளவுக்கு ரேஞ்ச் பவுண்டா இருந்ததுனால மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி டேல நடக்க வாய்ப்புகள் இருக்கதா நான் நினைக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு எப்படி வந்து அமையுது, ஃபர்ஸ்ட் கேண்டில் எங்க ஃபார்ம் ஆகுது, டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் பாயிண்டோடைய அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. நாளையோட வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.